ஒரு பையனை கேட்டேன், தம்பி நீ, அவன் சொன்னான் நினச்ச மாதிரி குடும்ப வாழ்க்கை இல்லைண்ணே அப்படின்னா. நீ எப்படிப்பா நினச்சேன்னு கேட்டேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே எங்க அப்படின்னு எழுப்பி காஃபியெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். நான் கேட்டேன், நீ ஆலயமணி பார்த்துருக்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை பார்த்துட்டு நீ ஃபீல் பண்ணியிருக்க. உன்னை காப்பி போட சொல்லாமல் இருந்தால் நீ சந்தோஷம், தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம். அவன் காலையில் டீ கடைக்கு தூக்கோட போயிட்டு இருக்கான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா டீ கடையிலும் ஆண்கள் ஏன் கூட்டம் அவ்வளோ இருக்குது? அத்தனை பேருக்கு வீட்டில் டீ கிடைக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஒரே சிம்பிளான விஷயம் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் டீ கிடைக்கல. காலையில் பாருங்கள் 5:30 மணிக்கெலாம் டீ கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அவ்வளோ பேர் ஏன் நிற்கிறான் டீ கடையில்? இவனுக்கு டீ கேட்க முடியுமா? வீட்டில் கேட்டானா தொலைஞ்சது. டீ கிடைக்குமோ இல்லையோ, சாப்பாடு கிடைக்காது. மத்தியானம் காலைல ஆரம்பிக்கிற சண்டை மத்தியானம் வரைக்கும் போகும். பார்த்தா ஒரு டீக்கு எதுக்கடா பிரச்சனை? சட்டையை போட்டோமா, 4 ரூபா கொடுத்தோமா, டீயை கொடுத்தோமா, ஒரு நம்ம சமாதானத்தின் விலை 10 ரூபாய், முடிந்தது. டீயை குடிச்சா வேலை முடிச்சு போயிட்டே வேலை, அவ்வளோதான் வாழ்க்கை. இதை விட்டுட்டு நீ ஏன் டீ காலையில் போடவில்லை அப்படின்னு அந்த அம்மாட்ட சண்டை போட்டா, அந்த அம்மா நீ மட்டும் ஒழுங்கு பண்ணுற எல்லாத்தையும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குது. உடனே பாருங்க எப்படி ஏற்று பேசுகிறா. நீ ஒரு கேள்வி கேட்டால் அந்த அம்மா ஏற்று பேசுது. அந்த அம்மாவும் அப்படித்தான் இருக்குது. இவர் மட்டும் அப்படி இல்லை, அந்த அம்மா அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாமே தி பெஸ்ட். அந்த எண்ணம் முதல்ல உங்களுக்கு வரணும்.